ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தருமையான நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சிறப்பான நாள். நீங்கள் கண்டிப்பாக இறைவார்த்தையோடு பயணிக்கிற போது அதை கண்டிப்பாக உணர்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுள் புதிய புதிய திட்டங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். புதிய ஆவிக்குரிய அடையாளங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க ஆழமாய் ஆண்டவரை கருத்தாய் நீங்க கண்ணோக்கி பார்க்கணும். கருத்தாய் சிந்திக்கணும். அப்படி சிந்தித்து நீங்கள் அந்த வாரம் முழுவதுமாக அதில் பயணிக்கிற போது உண்மையாகவே அந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அபிஷேக பயணமாக அது இருக்கும். இப்படி ஆவியில் பயணிக்கிற பிள்ளைகள், ஊனியல்பில் பயணிக்கிற பிள்ளைகள்னு 2 பிரிக்கிறோம். ஊனியல்பில் பயணிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? உண்பது எது, உடுப்பது எது, இதுக்கு என்ன பண்ணணும், இது அதுக்காக நீ நினைக்கக்கூடாது என்று நம்ம சொல்லல. இதுவே அவருடைய பிரதான வாழ்க்கை முறையாக மாறி போயிருக்கிற. அப்போ அதிலிருந்து கொஞ்சம் நம்ம மாறி வாழ முயற்சிக்கணும். ஆவிக்குரிய நிலைகளையும் யோசிக்கணும். இந்த வாரம் ஆண்டவர் எதை நோக்கி நம்மை பயணித்து அழைத்திருக்கிறார்? இதெல்லாம் நம்ம சிந்திக்கிற பொழுது ஒரு முயற்சி. இப்போ 7 நாளும் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை விட்டா ஒரு 6 நாளும் நம்ம அதில் இருப்போமா அப்படிங்கிறது தெரியலன்னா கூட, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிக்கிற பொழுது, கண்டிப்பாக இந்த படிநிலையிலே நீங்கள் உயர்ந்து கடவுளுக்கு உகந்த சாட்சியாக மாறுவீர்கள். ஆகவே இந்த அருமையான வாரம் வந்து ஒரு மிகச்சிறப்பான விழாவை கொண்டாடுகிறார். ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறார். இப்ப ஆண்டவருடைய விண்ணேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுகிற பொழுது நமக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் உயிர்த்தாரு. உயிர்த்த பிற்பாடு 40 நாள் பூமியில உயிரோட சீடர்களுக்கு அங்குமிக்க காட்சி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். பிறகு அவர் சீடர்களை எல்லாம் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் என்ன செய்றாரு? விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்றதை நம்ம நினைவு கொண்டாடுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற போது 3 வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூல் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரை உள்ள இறைவசனங்கள் இயேசு எப்படி விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை திருத்தூதர் பணி நூல் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இயேசுவினுடைய விண்ணேற்றம் நற்செய்திகளை மட்டும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலில் திருத்தூதர்கள் அந்த சாட்சியத்தை மீண்டுமாய் நினைவு கூர்ந்து, கடவுள் இப்படியெல்லாம் நம்ம சொன்னாரு, இப்படியெல்லாம் செய்தாரே, இன்னும் நினைவு கூர்ந்ததை இன்றைக்கு நமக்கு ஒரு முதல் வாசகமாக கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் பாருங்க, தியோபில் அவர்களே அப்படின்னு சொல்லி அது ஒருவருக்கு நீ சொல்லுவதை போல அதை சொல்றாங்க. இயேசு நாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியதை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார் அப்படிங்கிற வாக்கிலே நம்ம பார்க்கிறோம். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதல் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். இப்படியாக அவர்கள் அந்த இயேசுவினுடைய அடையாளங்கள், அவர்களோடு உரையாடியது, உறவாடியது, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை மீண்டும் நினைவு கூர்ந்து இயேசுவினுடைய விண்ணேற்றம் என்பது உண்மையானது என்பதை அவர்கள் உறுதி செய்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வாசகத்தில் வருகிற போது திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இந்த வாசகம் அமைந்திருக்கிறது. 1ஆவது அதிகாரம் 17லிருந்து 23 வரைக்குமான ஒரு வசனமாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வாசனத்துல அந்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமையோடு நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும் இதை என்பதையும், விண்ணுகைய அவர் தமது வலப்பக்கத்தில், தந்தையுடைய வலப்பக்கத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்பதையெல்லாம் இந்த 2வது வாசகமானது அடையாளப்படுத்துகிறது. அதை நம்ம பின்னாடி விரிவாக பார்ப்போம். நற்செய்தி வாசகத்துக்குள்ளே வருகிற பொழுது மத்தேயு எழுதிய நற்செய்தி 28வது அதிகாரம் 16லிருந்து 20 வரை உள்ள இறைவசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனங்களை எல்லாம் நம்ம பார்த்து வைத்துக் கொண்டு இப்ப நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த விண்ணேற்ற பெருவிழா, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழான்னு வரும்பொழுது 2 காரியங்கள் எப்போதுமே அதுல சின்ன ஒரு புரிதலுக்கு உட்பட்டு கிடக்கிறது. அதாவது அன்னை மரியாளும் விண்ணகத்திற்கு உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுவும் விண்ணேற்றம், இதுவும் விண்ணேற்றம் என்று சொல்லலாமா அப்படின்னா இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு பாருங்க, ஆங்கிலத்துல 2 வேறு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அசென்ஷன், அசம்ஷன். விண்ணேற்றம், ஏசி இது அசென்ஷன் அப்படிங்கிற வார்த்தை
இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. அதாவது விண்ணேற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அசம்ஷன் அப்படிங்கிறது தூய கன்னிமரியாவின் விண்ணேற்கு, விண்ணகத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவதை அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த 2 வார்த்தைகளுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அசென்ஷன் என்று சொன்னால் அது ஆண்டவருக்குரியது, அசம்ஷன் என்று சொன்னால் அது மரியாதைக்குரியது. அப்போ இந்த வார்த்தைகளினுடைய ஆழத்தை கொஞ்சம் நம்ம போய் பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு சகோதரர் கேட்கிறார், இந்த வார்த்தை கொஞ்சம் புரிதல் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கேட்டார். ஒருவேளை உங்களுக்கும் இந்த சந்தேகம் வரலாம். அதனாலதான் இந்த வார்த்தைகளை குறித்து நான் இப்பொழுது பேச போனேன். அனல் அம்பானோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் கிரேக்க மொழியில பயன்படுத்தி இருக்கிறாங்க. அனல் அம்பானோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவங்க இயேசு விண்ணேற்றம் அடைந்தா அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இது கிரேக்கத்துல அன அப்படின்னா மேலே, லம்பானோ அப்படின்னா எடுக்கப்படுதல், பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மேலே எடுத்துக்கொள்ளப்படுதல், தம்மிடம் ஏற்றுக்கொள்ளப்படுதல், இதுதான் அதனுடைய விளக்கமாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த சந்தேகம் எங்க வந்ததுன்னா, இங்கதான் அன்னை மரியானும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த அனலம்பானுங்கிற கிரேக்க வார்த்தை எடுத்துக்கொள்ளப்படுதல், ஏற்றுக்கொள்ளப்படுதல் இந்த அர்த்தத்துலதான் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை ஏன் நம்ம இங்கே பயன்படுத்துறோம்? அனலம்பானோ, அப்போ இயேசுவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு தானே நம்ம சொல்லணும், அன்னை மரியாதை போல அப்படின்னு சொல்லுகிற போது இந்த இடத்துலதான் இந்த வார்த்தையுடைய ஆழத்தை நம்ம சிந்திக்கிறோம். இந்த அனல் அம்பானோ இந்த கிரேக்க சொல்லாடல் மிக சிறப்பான ஒரு அடையாளத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது வெறும் ஆண்டவருடைய தந்தை அவர் மேலிருந்து தூக்கிட்டாரு அப்படின்னு நம்ம இல்லை. மகனாகி இயேசு கிறிஸ்துவும் கடவுளுடைய இறை தன்மையில் இருந்ததனால் அவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். அவரே தன்னுடைய நிலையை எடுத்துக்கொள்கிறார், தந்தையோடு இணைகிறார் என்பதை இந்த வார்த்தை அடையாளப்படுத்துகிறார். ஆகவே திருத்தூதர் பணிகள் 1:2 நம்ம பார்க்கிறோம். அவர் தெரிந்தெடுத்த திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்ட பின்பு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிற பொழுது அந்த அதிகாரத்திற்கு உட்பட்ட நிலையை அவர் இறை தந்தையோடு இணைந்து இருக்கிறார், இணைகிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் இவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. 1 தீமோத்தேயு 3:16 இதே மாதிரி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தையுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது இது வெறுமையான மேலே போகுதல் அல்ல. ஏதோ கடவுள் பார்த்து இறக்கப்பட்டு என் மகனுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு அப்படி இல்லை. மாறாக இவர் ஒரு வெற்றி வீரராய் பயணிக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறார். இதனுடைய ஆழமான ஒரு இறையியல் சிந்தனை என்று பார்க்கிற பொழுது இது ஒரு இடமாற்றத்திற்கான ஒரு நிலை அல்ல. இது பூமியில இருந்தவர் இப்ப போய் விண்ணகத்துல இருக்க போறாரு, இடமாற்றத்திற்கான ஒரு காரியம் மட்டுமல்ல. இது ஒரு மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. தந்தையோடு கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய, மகனும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்று பூமியில் சொன்னார்கள். அந்த ஒன்றிணையக்கூடிய அடையாளமாக அது அமைந்திருக்கிறது. ஒரு மனித இயல்பு விண்ணகத்திற்குள் நுழைகிற ஒரு ஆசீர்வாதம் ஒன்று இங்கே நடக்கிறது. ஒரு மனித இயல்பில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒருவர் விண்ணகத்திற்குள்ளே ஒரு பிரவேசித்து மனிதனும் விண்ணகமும் மன்னகமும் விண்ணகமும் பிளண்ட் ஆகிற இணைகிற ஒரு அற்புதம் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த காரியங்களை எல்லாம் நம்ம ஆழமாய் நம்ம பார்க்கிற பொழுது இந்த 2 வார்த்தையினுடைய வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதே போல நம்ம வார்த்தையினுடைய ஆழத்தை இன்னும் ஆழமாய் சிந்திக்கிற பொழுது நிறைய வார்த்தைகள் இது பல இடத்துல இந்த விண்ணேற்றம் அடைந்தார் என்கிற வார்த்தை கூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விண்ணேற்றம் அடைந்தார் என்கிற வார்த்தைக்கு நான் சொன்ன அனல் அம்மானோ என்கிற வார்த்தை மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. வேறு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. லூக்கா நற்செய்தி 24:51 அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அனஃபெரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடப்பட்டது. அனஃபெரோ அப்படிங்கிற ஒரு ஒகாபுலரி அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த அனஃபெரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டு டேக்கா, வேலை எடுத்துக்கொள்ளப்படுதல், பலி ஒப்பு கொடுக்குதல், பலியாக ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் இந்த அனஃபெரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்ப ஏன் லூக்கா நற்செய்தியாளர் இந்த அடையாளத்தை பயன்படுத்தினார், அதையும் நம்ம சிந்திக்க வேண்டும்.
அதை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் செய்தியில 20வது அதிகாரம் 17ல நம்ம பார்க்கிறோம். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல do not touch me for I have not yet ascended to my father. அந்த வார்த்தையை நம்ம ஆங்கிலத்துல பார்க்கலாம். ascended to my father. அப்போ இந்த இடத்துல என்ன யோவான் என்ன ஒரு வொக்காபுலரி பயன்படுத்துறார் கிரேக்க மொழி அப்படின்னு சொன்னா, அனபாயினோ என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அனபாயினோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இப்போ இந்த வார்த்தைகளுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு சில அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு அர்த்தத்தை அவங்க உள்வைத்துக்கா இந்த இடத்துல சிறப்பா பயன்படுத்தி இருக்கிறார். இதுல லூக்கா நற்செய்தி கொடுத்த நற்செய்தியாளர் பயன்படுத்திருக்கிற அந்த வார்த்தைகளுடைய வணிகம் என்பது ஒரு சிறப்பான ஒரு அடையாளமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது புழக்கமுடையாத நிலையில் நம்ம இதை சிந்திக்கிற போது லூக்கா நற்செய்தியாளருடைய மனநிலை நமக்கு இதுல புரிகிறது. அவர் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னா, காய் அனஃபெர்தோ ஏ ஸ்டோன் ஊரானோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அவர் விண்ணுக்குள் எடுத்து செல்லப்பட்டார் என்பதை இந்த இடத்துல, அப்போ இந்த அனஃபெரோ அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய மூலத்தை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. வேறொரு அந்த வார்த்தையினுடைய வடிவமாக இதனுடைய மூலம் வார்த்தை இதுதான் அனஃபெரோ. இந்த அனஃபெரோ அப்படிங்கிறது மேலே ஏறி செல்வது மட்டுமல்ல, மாறாக பலியாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்ப இந்த உலகத்துல அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதனுடைய விளைவினுடைய ஆற்றல் தான் ஒரு பலி பொருளாக மேலே போகிறார் அப்படிங்கிறத இவர் இந்த இடத்துல அடையாளப்படுத்த விரும்புகிறார். அவர் வெறுமனை உட்கார்ந்து இருந்துட்டு அவர் மேலே போல தன்னை முழுமையாக பலியாக ஒப்பு கொடுத்துட்டு அவர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. பலியின் அடையாளம், அவரே ஒரு பலி பொருளாகத்தான் மேலே போயிருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிற வார்த்தை பலியை பலிபீடத்தை கேட்டது. அந்த பலிபீடம் அங்க இருக்குது. பலிக்குழல் அங்கேருந்து போகுது அப்படின்னு சொல்றாரு. இறைவனுக்கு இதை பலியாக செலுத்துதல் என்கிற அடையாளத்திலும் இது புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்படி லூக்காவினுடைய அந்த தெய்வீக அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி ஒரு தெய்வீகத்தை இந்த வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்களேன். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவை எப்படி அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா, ஒரு ஆசாரியராக ஒரு அந்த பலி ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குருவாக, பலியாக ஒரு ஆடு பலி கொடுக்கப்படுகிறது போல அதே பலியாகவே அவரே இருக்கிறாரு. இரண்டுக்கும் நடுவராக அவர் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட இடத்துல தான் மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே நடுவராக இருந்து ஆண்டவர் செயல்பட்டார். ஆகவே விண்ணேற்றம் என்பது வெறுமையா இயேசு மேலே போனார் அப்படின்னு சொல்வதல்ல, மாறாக சிலுவை பலியாக தன்னை அர்ப்பணித்த கிறிஸ்து இப்போது தந்தையின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் என்கிற ஆழமான ஒரு அர்த்தத்தை தான் லூக்கா நற்செய்தியாளர் அந்த வார்த்தைக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ எபிரேயர் திருமுகத்தோடு நம்ம இதை பார்க்கிற பொழுது, அவர் ஒரு உன்னத ஆசாரியராக, உன்னத அந்த பலி லேவியராக, குருவாக இருக்கிறாரு. தன் இரக்கத்துடன் இந்த தெய்வீக அந்த விண்ணகத்துக்குள்ள நுழைவதற்கு தகுதி உள்ளவராகவே இயேசு போகிறார் என்பதை எல்லாம் இந்த வார்த்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். ஆகவே இந்த 3 சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் லம்பானோ, அனபாயினோ, அனஃபெரோ அப்படின்னு ஒப்புக்கொடுக்கப்பட்ட 3லையும் மிகச்சிறந்த ஒரு வார்த்தையாக லம்பானோ என்கிற வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வெறுமையான போகுதல் அல்ல, மாறாக அது ஒரு உண்மையாகவே ஆண்டவருடைய மகிமையோட ஒரு போகுதல். அதைத்தான் அந்த லம்பானோங்கிற வார்த்தை அடையாளப்படுத்துகிறார். ஆக இந்த காரியங்கள் இந்த வார்த்தையினுடைய விளக்கத்திற்குள்ளாக இருந்து நம்ம இப்போ இந்த விழா நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கிற செய்தி, 21வது நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இயேசு இருந்தாருங்க, போயிட்டாரு, அதோட முஷ்கிலாமே எதுக்கு நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதை நாம சிந்திக்கிறது எதற்காக அப்படின்னா, இந்த சிந்தனை நம்முடைய வாழ்வியலோடு இணைந்து பயணிக்க வேண்டும். இந்த வாழ்வியல் தளத்தோடு அது பயணிக்கிற போதுதான் இந்த நிறைவான பயணமாக அந்த பயணம் அமையும். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஒவ்வொருவருமே இயேசுவோடு நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பயணம், இந்த உலகத்துல என்னுடைய பயணம் இயேசுவின் பயணமாக, இயேசுவை போன்ற ஒரு பயணமாக மாறணும் அப்படின்னா இயேசுவோடு இணைந்து பயணிக்கிற அல்லது இயேசுவில் பயணிக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்ம மாறணும். அதனால பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார உலகில ஒரு விண்ணகத்தை நோக்கிய ஒரு வாழ்வு முறை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பொருள்,
பயன்பாடு. இன்னைக்கு மனுஷங்க பயன்படுத்துறாங்க. ஸோ மனிதர்களை தின்னாமல் தின்று கொண்டு இருக்கிறார்கள். அதான் சொல்லுவாங்க, எவ்ரி நெய்பர் இஸ் யுவர் உல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பிலாசபி தத்துவம் சொல்லுது பாருங்க. எவ்ரி நெய்பர் இஸ் யுவர் உல்ஃப். அதாவது உன் பக்கத்துல இருக்கிறவன் உன்னை தின்றதுக்கு பார்க்குறான், உன்னை அழிக்கிறதுக்கு பார்க்குறான். அவன் அழிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவனை அழிச்சிடறான் அப்படின்னு. இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு யார் வாழ்ந்தா என்ன, யார் இறந்தா என்ன, இந்த ஒரு பொருளாதார நோக்கத்தோடு இந்த உலகம் ஓட கற்றுக்கொண்டிருக்கிற இந்த வேலையில நம்முடைய இந்த வாழ்வு முறை, பணம், தொழில்நுட்பம், வசதி, உடனடியான இன்பங்கள் இத்தனையும் அது மையப்படுத்தி நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. அப்ப அந்த உலகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இவற்றை மையமாக கொண்டு வாழ்வதில் இந்த உலகத்துல விண்ணேற்றம் நமக்கு மேலானவற்றை நாடுங்கள். கொலோசியர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, மேலானவற்றையே நாடுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின்படி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நமக்கு இன்றைக்கு இது ஒரு சவாலாக இந்த கேள்வியை வைத்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது நம்பிக்கை இழந்த உலகத்துல நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த விழா இருக்கிறது. எல்லாம் இந்த உலகத்தோட முடிய போகுதுன்னாக்க, நான் எதுக்கு அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், நான் எதுக்கு அடுத்தவனுக்கு கை கொடுக்கணும், நான் எதுக்கு மனித நேயத்தோட நடக்கணும், எல்லாமே இந்த உலகத்தோட முடிய போறது அப்படின்னா நான் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷம் அமைத்துக் கொள்ளலாம். இந்த பெரிய பணக்காரன் ஏழை லாசர் பைபிள்ல இருக்கு. அவனுக்கு இந்த விண்ணகத்தை பற்றியோ விண்ணகத்திற்கு தான் போக போறது பற்றியோ எந்த எண்ணமும் அந்த பணக்காரனுக்கு இல்லாததுனாலதான் அவன் அடுத்திருப்பவன் என்ன துன்பத்தில் இருக்கிறான், அவனுக்கு என்னை போல வலிக்கும், என்னை போல பசிக்கும் என்பதை இவன் உணர மறுத்ததினுடைய வெளிப்பாடு. அவன் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத நிலையில் கெஞ்சக்கூடிய ஒரு வேதனையை இந்த நற்செய்தியாளர் பதிவு செய்து வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்பிக்கையை இழந்த உலகத்திற்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விழா இந்த விண்ணேற்ற பெருவிழா. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டுல நிறைய பேருக்கு மன அழுத்தம், தனிமை, போர் உணர்வுகள், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். அதனால என்ன செய்யறோம், நம்ம சேர்த்து வைப்பது, நம்மளுடைய அந்த தளத்தை இன்னும் ஆழமாக ஒரு உறுதியாக்கி கொள்வது பணத்தால, மனிதர்களால. நமக்கு நிறைய பேருக்கு எதையாவது வாங்கி கொடுத்து நமக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை வைத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கிற வேலையில தான் மனித வாழ்வினுடைய அந்த இறுதி நிலை தோல்வி என்ன, அது மகிமையாக மாற முடியும். அதை நீங்க இந்த உலகத்துல வாழ்ற அந்த வாழ்க்கை முறையில இருக்கிறது. நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினீன்னா, இயேசு கிறிஸ்துவை போல வாழ முயற்சி பண்ணி இந்த உலகத்துல நீங்கள் ஒரு முன்னெடுப்பை எடுத்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போறது அடுத்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையுடைய அடையாளம், ஒரு புதிய ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கம் அங்க இருக்குது. இதைத்தான் இந்த விழா நமக்கு அடையாளப்படுத்துது. இறைவன் மனிதனை உயர்த்துகிறார் என்ற நம்பிக்கையை உலகிற்கு காட்ட முடியுமா? ஆண்டவரால் நம்மால் காட்ட முடியும். எப்போ? கடவுளுடைய அடையாளமாக நீங்கள் வாழ்கிற போது. அடுத்ததாக சாட்சிகளாக வாழ அழைக்க விடுக்கிற ஒரு விழா. சாட்சிகளாக திருத்தூதர்கள் அதனாலதான் இந்த எல்லாத்தையும் இழந்த சாட்சிகளா நின்னாங்க. அப்ப இலக்கு இழந்தாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்லப்பா, எனக்கு அந்த பக்கம் எல்லாமே கிடைக்க போகுதுப்பா, இல்லைன்னு ஆண்டவர் எனக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அந்த பக்கம் அவர் கொடுக்க காத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த எதிர்நோக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அப்போ அவர்கள் என்ன செய்யறாங்க, சாட்சிகளாக தங்களை எடுத்து சென்றாங்க. விண்ணேற்றத்திற்கு முன் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, திருத்தூதர் பணிவோல் 1:8 நீங்கள் என் சாட்சிகளா இருப்பீர்கள். இது இயேசு விரும்பிய ஒரு அருமையான அடையாளம். நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப இயேசுக்கு சாட்சி அவங்க கொடுத்த வேலை தான். அப்ப அவருக்கு சாட்சியா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வாரு, அவர் கண்டிப்பா போடி கொடுப்பாரு, அல்லது அவர்களுக்கு உரிய பரிசை கொடுக்க போறாரு. அந்த பரிசு வேற ஒன்றும் இல்லை, எல்லா துன்பமும் கலைந்து விட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலை. அதைத்தான் நம்ம விண்ணக வாழ்வு, நிலை வாழ்வு, மோட்சம் அப்படின்ட்டுதான் சொல்றோம். அப்ப பாருங்க, இந்த டிஜிட்டல் உலகத்திலையும் நீங்கள் கிறிஸ்துவின் சாட்சியாக நிற்க முடியுமா? கண்டிப்பாக நிற்க முடியும். இதோ நம்ம கார்லோஸ் என்கிற ஒரு இளைஞரை திருச்சபை அடையாளப்படுத்தி இருக்கிறது புனிதராக. அவர் இந்த உலகத்துல எல்லா நவீன விதமான வாழ்க்கை சூழல்ல தன்னை கடவுளுக்கு உட்படுத்திய ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஆகவே இந்த கார்லோஸ் அக்குட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞரை இன்னைக்கு திருச்சபை அடையாளப்படுத்தி இருக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக நாமும் இந்த டிஜிட்டல் உலகத்துல சாட்சியாக மாற முடியும் என்பதற்கு இவர் ஒரு சான்றாக திருச்சபையில வைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக இந்த பிரிவினுடைய உணர்வை உடைக்குது இந்த விழா. என்ன பிரிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கடவுள் மேல இருப்பாரு, நம்ம கீழே இருப்போம், அவர் வேற நம்ம வேற. இந்த பிரிவு, கடவுள் தொலைவில் இருக்கார், God is away from us இல்ல,
கடவுள் நம்மோடு இம்மானுவேல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடையாளம் கொடுக்கிறார். ஏதோ வந்தாரு, பிறக்கும்போது தான் வந்தாருங்க, பிறந்து முடிச்சுட்டே அப்புறம் இறந்த பிற்பாடு போயிட்டாருங்க, அதுக்கப்புறம் அவர் நம்மோட இல்லை. இல்ல, அவர் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்கிற வார்த்தைக்கு இன்றைக்கும் கடவுள் தன்னை அடையாளப்படுத்தி நின்று கொண்டு இருக்கிறார். அப்போ கடவுள் தொழில் இருக்கிறார் என்று நினைக்கிற அந்த நினைப்பை நமக்கு உடைக்க இருக்கிட்டு, கிறிஸ்து மறைந்தவர் அல்ல, புதிய முறையில் நம்மோடு உடன் இருப்பவர், புதிய முறையில் நம்மோடு உடன் பயணிக்கிறவர் என்கிற ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? வழிபாடுகளை நிகழ்த்துறோம், ஜெபம் ஏறெடுக்கிறோம், நற்கருணை வழியாக அவருடைய உடனிருப்பை உணர்கிறோம், அருட்சாதனைகள் வழியாக பிள்ளைகளை ஆண்டவருடைய அன்பில இணைக்கிறோம். அப்ப இது எல்லாமே எங்கே அர்த்தம் அடைகிறது? இயேசு கிறிஸ்து இதோ இந்த இடத்திற்கு வந்தாரு, இங்கிருந்து விண்ணகத்துக்கு போய் மனிதராக இருந்தவர் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் இணைத்து பாலமாக நின்று கொண்டிருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல இயேசுவினுடைய அடையாளமாக யாரெல்லாம் சுத்தி வராங்களோ அவர்கள் விண்ணகத்திற்குள்ளே தங்களை இணைத்துக் கொள்ள போகிறாங்க. அதனுடைய அடையாளத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக திருச்சபையினுடைய ஒரு மறைப்பணி விண்ணேற்றம் என்பது பணி ஒப்படைப்பு நாளாக இருக்கிற. நான் எல்லாம் செஞ்சுட்டேன், உங்களுக்கு காட்டிட்டேன், முன்மாதிரி காட்டிட்டேன், நீங்க இனிமே செயல்படுங்க என்று சொல்லி திருத்தூதர்கள் வழியாக நம்ம கிட்ட கடவுள் என்ன செஞ்சுட்டு கொண்டாரு? பணியை ஒப்படைச்சிட்டு கொண்டாரு. பழைய ஏற்பாடுலே நம்ம பார்க்கிறோம், கடவுள் உலகத்தை படைச்சிட்டு அதோட விட்டுடுற அந்த படைப்பை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாரு. இப்ப இயேசு கிறிஸ்து மீட்பு திட்டத்தை நிறைவேற்றிட்டு அந்த மீட்பு திட்டத்திற்கான பணியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்ப நம்ம படைப்பு திட்டத்தை எப்படி ஒரு கணவன் மனைவியா இணைந்து அவங்க வாழும் பொழுது அந்த இடத்துல ஒரு புதிய படைப்பை விதமா பார்க்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்போ ஒரு புதிய உயிர் அந்த இடத்துல ஒரு மனிதர்களாக கொண்டு வர முடியும் அப்படின்னு ஆண்டவர் காட்டியிருக்கிறாரு. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ வெறும் உலகத்தினுடைய படைப்பை மட்டும் கடவுள் நம்மகிட்ட கொடுக்கல. நீங்க ஒரு விதையை போட்டீங்கன்னா வளருது. புதிய புதிய திட்டங்களை நீங்க கண்டுபிடிச்சு ஒரு புதிய காரியத்தை நீங்க உருவாக்க முடியும். இன்னைக்கு எவ்வளவோ படைப்புகள், கண்டுபிடிப்புகள். எப்படி இதெல்லாம் எதுக்காக இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? கடவுள் இந்த உலகத்தை மேம்படுத்த ஆற்றலையும் அறிவையும் மக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட கடவுள் தான் மீட்பு திட்டத்திலையும் நீங்க பயணிக்கணும், அதுவும் உங்ககிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த விண்ணேற்பு பெருவிழாங்க அதையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிருக்கிறாரு. ஆக இந்த இடத்துல தான் நம்ம 21வது நூற்றாண்டுல நிறைய சவால்களை சந்திக்கிறோம். மதச்சார்பின்மை. இப்ப இந்த மதத்தை பிடிச்சுக்கிட்டு நான் தான் மோட்சத்துக்கு போவேன், நீ போக மாட்ட இப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவர்களை கீழே தள்ளுவதற்கல்ல, மதத்தை உயர்த்தி பிடிப்பதற்கல்ல, நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எதிர்த்தாப்புல இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் விண்ணகத்திற்கு போகணும், எல்லாரும் கடவுளுடைய பிரசனத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நன்மையாளர்களை நம்ம கற்றுக் கொடுத்து நட்சத்திரியின் பணியாளர்களாக நம்ம வாழ்வோம். அந்த மதத்தை பிடித்து கொண்டிருக்கிற மதவாதிகளாக இல்லாமல் மனிதத்தை பிடித்துக்கிற ஒரு மனித நேயமுள்ள பிள்ளைகளாக நம்ம பயணிக்கணும். அடுத்ததாக இளைஞர்கள் ஒரு விசுவாச விலகலை இந்த நாட்களில் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அநேக இளைஞர்களுக்கு இதெல்லாம் அர்த்தமற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ நாம என்ன செய்யணும்? அவன் கோயிலுக்கு வரமாட்டான், அவன் கடவுளை விட்டு விலகிட்டான் சொல்வதற்கு இல்லை. நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்து இளைஞர்களை மீண்டும் நம்பிக்கை வாங்கிக்குள்ள கொண்டு வரணும். ஒரு வீட்டுக்கு நான் புரியிருக்கிறேன். அந்த பையன் சொல்றான், எனக்கு கடவுள்லாம் பிடிக்கல. ஏன் அப்படின்னா, எங்க அப்பா எங்க வீட்டுல பாக்குறவங்க வாழ்க்கை முறை எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய எலிஃபைங்கா இல்லையே. கோயிலுக்கு போறாங்க, என்னை அப்படின்னா தப்பிச்சு நெரிச்சாங்க, என்னை கோயிலுக்கு போனாங்க. ஆனா இங்க அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு அது ஒரு பெரிய உடன்படக்கூடிய விஷயமா தெரியல. அதனால என்னால இதை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப இவ்வளவு நாள் அவங்க பயணிச்ச இந்த இறை பயணம் என்பது வீணாகத்தான் தெரிகிறது. ஏன்னா வாழ்க்கையில அவங்க வாழ்றது இல்லையே என்று சொல்லி ஒரு 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 ஷாக் கொடுத்தார். இதுதான் உண்மை பிள்ளைங்க. வீட்டுல பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிற பொழுது கண்டிப்பாக பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இந்த உண்மையை உணர்ந்து பயணிப்பாங்க. அந்த இளைஞர்கள் இந்த விசுவாச விலகலை தவிர்ப்பாங்க. அதுக்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கணும். குடும்ப சிதைவு, குடும்பங்களை ஒரு சின்ன காரியத்துக்காக தூக்கி போட்டுட்டு போறது, நெறிமுறை வாழ்க்கையில ஒரு குழப்பம், எதை செய்யறது எதை செய்யக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நெறி இல்லாத எப்படி வேணாலும் வாழலாம். அதனால தீமையை பார்த்து கற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை முறை இதெல்லாம் பெருகி கொண்டிருக்கிற இந்த இந்த திருச்சபை எப்படி நற்செய்தியை அறிவிக்கும் என்கிற ஒரு சவால் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சவாலை நீங்க எங்க விடக்கூடாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த சவாலை சந்திக்கிறோம். அடுத்ததாக நம்ம பாருங்க, இந்த மனிதர்களுடைய கண்ணியத்தை உயர்த்தும் ஒரு சவால் இந்த விழா. மனிதர்களுடைய கண்ணியத்தை, அதாவது விண்ணேற்றத்துல மனித இயல்பு மகிமைப்படுத்தப்படுது.
இங்க மனிதராய் பிறந்த இயேசுதான் அபிநயத்திற்குள்ளேயே இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் அப்படின்னா, அபிநயத்துக்கு ஏறி செத்தார் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா, மனிதத்திற்கு விண்ணுலகத்திலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது. அனைவரையாலும் அதை தொடர்ந்து விண்ணகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதர் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் ஏனோக்கு. இப்படி நிறைய பேர் இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம பார்க்கிற ஒரு அடையாளங்கள் எல்லாமே மனிதர்கள் விண்ணகத்திற்கு ஏறி செல்ல தகுதி உள்ளவர்களாக மாற முடியும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறார். நம்மளால ஏறி செல்ல முடியாத இயேசுவை போலன்னா, கண்டிப்பாக நம்ம இயேசுவின் சாட்சியாக வாழ்கிற பொழுது தந்தை அன்னை மரியாதை ஏற்றுக்கொண்டது போல நம்மையும் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அப்ப விண்ணகத்தினுடைய அந்த வந்து இந்த இடத்துல நம்ம உணரணும். எப்படி உணரணும்? இது நான் மட்டும் வாழ்வதல்ல. நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஏழை எளியவர்கள் எல்லாம் நசுக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒண்ணுமே இல்லை, அவங்க வாழ்க்கையை இழந்தவர்கள், அவர்களெல்லாம் மனிதராக கன்சிடர் பண்ணவே தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறது போல நம்ம பார்க்கிறோம். இல்ல முதியோர்கள், இது இந்த முதியோர்கள் இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலையில கிடக்கிறாங்க, தூக்கி கொண்டு போய் குப்பையில போடுற மாதிரி நம்ம இதுல போட்டுட்டு வந்துடுறோம். இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஏழைகளை பார்த்திருக்கிறது அன்னை தெரசா ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. ஒரு வீடியோ பார்த்தேன். ஏதோ ஒரு சகோதரி அன்னை தெரசாவை வந்து அவமானப்படுத்தி பேசுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பேசலாம். ஆனால் அந்த பணியை நீங்கள் 1 நாள் 2 நாள் போய் இருந்து செய்து பார்க்கணும். நாங்கள் அந்த தலங்களின் ஒரு 10 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் போயிருக்கிறோம். இந்த மாதிரியான இல்லங்கள்ல போய் தங்கி நாங்க பணி செய்திருக்கிறோம். அது எங்களுக்கு எவ்வளவு கடினமானதாக இருந்தது என்பது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அது 1 நாள் 2 நாள் நீங்க இருக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. அந்த சூழலே நம்ம வாடுவதற்கு ஏற்றதாக இல்லாதது போல தோன்றுகிறது. அந்த இடத்திலேயும் அவர்கள் மகிழ்ச்சியோடு பணி செய்கிறார்கள் என்றால், நீ எவ்வளவு கொடுத்தாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு மனுஷங்க வரவே மாட்டாங்க. அதை அவர்கள் எதற்காக செய்கிறார்கள்? ஆண்டவருடைய சாட்சிய வாழ்க்கைக்காக செய்யறாங்க. கடவுள் கொடுத்த அன்புக்காக அவங்க தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு அன்னை தெரசால் அப்படிதான் இருந்தாங்க, நம்ம சொல்றதுக்கு இல்லை. இன்னைக்கு 1000 அன்னை தெரசால்கள் இதே போல பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய பிள்ளைகளே, ஏழைகள், முதியோர்கள், பெண்கள், புறக்கணிக்கப்பட்டோர், இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம அடையாளம் கொடுக்கிற போதுதான் மனித கண்ணியத்தை கடவுள் எப்படி காப்பாத்தினாரோ அதே போல நீங்களும் காப்பாத்துறீங்க. சோ இன்னைக்கு ஒரு பெரிய சவால் இந்த இடத்துல இருக்கிறது. குழந்தைகளை இந்த மனிதர்கள் பாடுபடுத்துகிறார்கள். குழந்தைகளை பாடுபடுத்துகிறார்கள். இன்னைக்கு வேற வழியே இல்லாம நம்ம குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டோம். குட் டெக்ஸ், பேட் டெக்ஸ் அப்படி. இது வந்து அந்த காலத்துல இல்லையா? இருந்தது. இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது, இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்துல ஒரு பெர்வர்டட் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய, அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு கொள்வது இயல்பாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆண் ஆணின் மீதும், ஒரு ஆண் ஒரு குழந்தையின் மீது, ஒரு பெண் ஒரு பச்சிளம் சிறு குழந்தைகள் மீது ஒரு ஈர்ப்பு கொடுக்கிற ஒரு அடையாளம் என்பது இது நார்மல் அல்ல. இது ஒரு சாதாரண ஒரு நிலையை பார்க்க முடிய வேண்டியது அல்ல. மாறாக நம்ம ஒரு பயங்கரமான ஒரு மனநிலையோடு தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மனித நேயத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதிகப்படுத்த வைக்க, ஏன்னா நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு நம்ம உடனே உட்கார்ந்து கொள்றோம். இல்ல, நம்மளால முடிந்த வரை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக இந்த நன்மையான காரியத்தை எப்படி மதிப்பது, எப்படி ஏற்றுக்கொள்வது, எப்படி ஒருவரை நம்ம வந்து தம்முடைய வாழ்வில வந்து அடையாளப்படுத்துவது என்பதை எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கிற போதுதான் அவர்கள் அடுத்த தலைமுறை உண்மையாகவே நெறி வாழக்கூடிய பிள்ளைகளாக வளர்ப்பார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், தூய ஆவியாருடைய வல்லமையே வாழக்கூடிய நிலை. பின்னேற்றத்துக்கு பின் சீடர்கள் பயந்து போய் கிடந்தவர்கள் எல்லாம் தைரியமானவர்களாக மாறுறாங்க. பயம் மாறுகிறது, அச்சம் மாறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுப்பது இயேசு சாமி விண்ணேறி போய் நாம் போனாதான் தூயாவி வருவார் என்று சொல்லி, ஏதா 2 பேரும் ஒன்னா நின்றுட்டு வேலை செய்ய முடியாது, போய் நான் போகிறேன், அவர் உங்கள் மத்தியிலே வருவார் என்று சொல்லி தூய ஆவியை கொடுத்ததுனால தான் மிகப்பெரிய ஒரு விடுதலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நிறைய கருத்துக்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் நினைக்கிறேன். அப்போ இந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கணும். நம்ம சொல்லியிருக்கிற இத்தனை கருத்துக்களை ஏதாவது 1 2 நீங்க இதயத்துல வச்சு, இனிமேல் நான் விண்ணேற்றம் அடைந்த என் ஆண்டவருக்கு நானே சாட்சியாக மாறுவேன். அவர் விண்ணேற்றத்துக்கு போயிட்டாரு, இனிமே நம்ம ஒண்ணு கவலை இல்லை, நம்ம அப்படி கையை தூக்கி வேண்டுனோம்னா வேலைக்கு கொட்டுவாரு. இது வந்து ஒரு ஒரு தெய்வீக அராஜக நிலை அப்படிதான் நம்ம சொல்லணும். இட்ஸ் வெரி அரகண்ட் வே ஆஃப் திங்கிங். கடவுளை பற்றி யோசிப்பது. கடவுள் அப்படி கை தூக்கினா பொட்டிடுவார். இல்ல, இன்னைக்கு நீங்களும் நானும் உயிர்த்த இயேசுவின் அடையாளங்களாக போகணும்னு ஆண்டவர் இருக்கிறார். சாட்சியா மாறி போங்க அப்படின்னு சொல்றார். இப்ப விண்ணேற்றம் என்பது இயேசு உலகை விட்டு சென்ற நாள் அல்ல.
உலகை மாற்ற சீடர்களை அனுப்பிய நாள். உங்களுக்கும் எனக்கும் புதிய பணியை கொடுத்து சென்ற நாள். அப்போ இந்த நாள்ல தான் பாத்தீங்கன்னா, நமக்கு பெந்தகோஸ்து நாள்ல தான் திரு அவையினுடைய தொடக்கத்தின் நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். திரு அவை எங்க தொடங்குச்சுன்னா, இப்போ இயேசுசாமி விண்ணகத்துக்கு போன பிற்பாடு இவங்க எல்லா சீடர்கள் கூடி வந்து ஜெபித்து கொண்டிருந்த போது தூய ஆவி இறங்கின அந்த 50வது நாள், பாஸ்டா விழாவினுடைய 50வது நாளை தான் பெந்தகோஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த விழாவுல தான் அவங்களுக்கு தூய ஆவியுடைய அபிஷேகம் கிடைச்சது. அன்றிலிருந்து அவர்கள் புதிய ஒரு சக்தியாக மாறி அவர்கள் இயேசுவின் சாட்சியாக மாறி போனார்கள். இப்போ நீங்களும் நாம இந்த விண்ணேற்ற பெருவிழாவில நம்ம புதிய ஆசீர்வாத ஒரு சாட்சியாக மாறி பயணிக்க அருள் வேண்டி பண்றாடணும். ஏன்னா இந்த பணி கிறிஸ்துவ தான் கொடுத்தாரு, சாமியார்கிட்ட தான் இருக்கு, சிஸ்டர்ஸ்கிட்ட தான் இருக்குன்னு நீங்க சொல்லிக்கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நம்ம எல்லாரிடமும் இருக்கிற நமக்குன்னு கடவுள் ஒரு சின்ன வேலை வச்சிருப்பாரு. அந்த சின்ன வேலையை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. பல நேரம் இன்னும் அந்த வேலை எங்க இருக்குன்னே தெரியாம நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய வேலைங்க. அதனாலதான் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து எது நல்லது, எது உகந்தது, எது ஏற்புடையது என்பதை அறிந்து செயல்படணும். அதற்காக இந்த விண்ணேற்ற பெருவிழாவில நீங்க ஜெபிச்சு பாருங்க. கடவுள் வந்து வினை நோக்கி நம்ம பார்க்கணும்னு அவர் நம்ம சொல்லல. ஜெபிக்கும் போது நம்ம வினை நோக்கி பார்க்கிறோம். ஆனா முதல்ல மணி நோக்கி பார்க்கணும், நம்மளுடைய அயலாரை நோக்கி பார்க்கணும். அப்ப அதுல எல்லாம் கடவுளுடைய முகத்தை நீங்க வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக விண்ணகத்திலிருந்து கண்கள் குறை நோக்கி பார்க்கும் என்பதை மறந்துடாதீங்க. ஆகவே இந்த அற்புதமான பயணத்தை மேற்கொள்ள உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகை உயர்த்துவதற்கான கரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கரங்களை உயர்த்த கற்றுக் கொடுத்த நீர் இந்த உலகத்தை உயர்த்துவதற்காக எங்கள் கரங்களை தாழ்த்தவும் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறாக. பல வேளைகளில் எங்கள் கரங்களை எங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த நாங்கள் பழகி இருக்கிறோம். இனி வருகிற நாட்களில் எங்கள் ஆண்டவருடைய மகிமைக்காக எங்கள் கரங்களை நாங்கள் நீட்டி அநேகரை ஆண்டவருக்கு சாட்சியாக உயர்த்துவோம். இந்த அபிஷேக பயணத்தில் நாங்களும் இணைந்து பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும். உன்னுடைய இரக்கத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சிந்தியுங்கள், செயல்பட முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.